டாக்ஸிக். அதாவது அவங்க வந்து தன்னுடைய குறைகளை மறைத்து அவங்க நிறைகள் இருக்கவங்களை பார்த்து அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறதும், அவங்களால தன்னால் இயலாத ஒரு விஷயத்த வந்து அவங்க அதை காட்டிக்க மாட்டாங்க வெளியில். ஸோ அதை வந்து அடுத்தவங்க மேலே திணிக்கிறாங்க அவங்களுடைய கோபத்தையும் வெறுப்பையும். ஏன் அப்படி நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் அப்படி அவங்க திணிக்கணும் அதை? அந்த அம்மா வந்து ஒரு செல்ஃப் ஆண்டர்ப்ரனர். அவங்க வந்து இந்த ரெடிமேடு சாரீ எல்லாமே வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி ஈஸியாக எப்படி வியர் பண்ணுறது, ஒரு 3 minutes 2 minutes சாரீ எப்படி கட்டிக்கலாம் அப்படின்றத அவங்க எல்லாருக்குமே அதை கொடுத்து அதை ஒரு பிஸ்னஸாக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஷி இஸ் ரியலி ஒரு ஆண்டர்ப்ரனர். அவங்க சொசைட்டியில் வந்து தன்னை முதன்மைப்படுத்தி தன்னுடைய குழந்தைகளை எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற அவங்களுடைய அந்த சிந்தனையில் மட்டும் ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு விமன். அவங்க வந்து எங்கேயுமே ஒரு நம்ம சொல்கிற இன்ஃப்ளூயன்சர். ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு எவ்வளோ அவங்க அந்த கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த பாதைகள் வந்து உண்மையிலே ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். சின்ன சின்ன வீடியோஸ் போட்டோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், அது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு பாதையை நம்ம கடந்து வரும்போது நிறைய அவங்க சங்கடங்களை பார்த்துருப்பாங்க. ஸோ எதுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அவங்க சொசைட்டிக்கு கொடுக்குறாங்க.